இப்போ இந்த வீடியோவில் நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற தனஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். லக்னத்துக்கு 2ல் சூரியன் இருந்தாருன்னா ஜாதகர் ரொம்ப பொதுநலம் பேசக்கூடியவராக, அதிகமாக பேசக்கூடியவராக இருப்பார். ரொம்ப அதிகார தோரணையோடு பேசுகிறவராக இருப்பார். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா ஜாதகர் நல்லா படிப்பு இருக்கக்கூடியவராகவும், கனிவாக பேசக்கூடியவராகவும், பேச்சில் இரக்க சுபாவமும் பரிவும் இருக்கக்கூடியவராக இருப்பார். லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் இருந்ததுன்னா ஜாதகர் எப்பயுமே கொஞ்சம் பேசுகிறது தடாலடியாக பேசக்கூடியவராக இருப்பார். கோபமாக பேசுவார், முன்கோபத்தோடு பேசுவார். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவராக இருப்பார். அதே லக்னத்தில் புதன் வாக்குஸ்தானத்தில் இந்த புதன் இருந்தால் அப்படின்னா குடும்பமே நல்ல சுத்தமான வாக்கு பேசக்கூடிய குடும்பமாக இருக்கும். இவர் விவேகமாக பேசுவார், சாமர்த்தியமாக பேசுவார், நகைச்சுவையாக பேசுவார், கலகலப்பாக பேசுவார். அவர் இருக்கிற இடத்தையே அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய மாதிரி செஞ்சுக்கக்கூடியதில் அவர் ஒரு சமர்த்தராக இருப்பார். எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல இவர் போய் பஞ்சாயத்து பேசினாருன்னா எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வந்த செட்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு பேச்சு திறமை உள்ளவராக இந்த ஜாதகர் இருப்பார். லக்னத்துக்கு 2ல் குரு இருந்தாருன்னா அந்த ஜாதகர் நல்ல வாக்கு வன்மை உள்ளவராகவும், அமைதியாக பேசக்கூடியவராகவும், அன்பாக பேசக்கூடியவராகவும், அவர் பேசுகிறது எப்பயுமே ஒரு ஆசிரியர் தோரணையில், ஒரு குரு அப்படிங்கிற ஒரு தோரணையில் நீதி பேசக்கூடியவராகவும், நல்ல கருத்துக்களை பேசக்கூடியவராகவும், ஆன்மீக கருத்துக்களை பேசக்கூடியவராகவும் இருப்பார். அதே 2ல் ஒரு சுக்கிரன் இருக்கிறாரு, லக்னத்துக்கு 2ல் சுக்கிரன் இருக்கிறாருன்னா மென்மையாக பேசுவார், அழகாக பேசுவார், கவிதைகள் மொழியில் பேசுவார். அவருக்கு வர்ற மனைவியும் நல்லா அழகாக அமைவாங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா அந்த ஜாதகர் கொஞ்சம் நல்லா பொய் பேசுவார், வஞ்சனையாக பேசவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப சட்டத்திட்டம் ரூல்ஸ் எல்லாம் பேசுவார். சனி இருந்தாலே அந்த ஜாதகர் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறவர் ரூல்ஸ் அதிகமாக பேசுவாங்க. அப்புறம் அந்த வாக்குஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இவரை மட்டும் அனுப்பி வச்சிட்டோம்னா தந்திரமாக பேசி அவங்கள இவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய அளவு கொண்டு வந்துடுவார். மற்றவங்க ஆசையை தூண்டுறதில் இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க நல்ல சாமர்த்தியசாலியாக செயல்பட்டு அவங்கள தன் வழிக்கு கொண்டு வந்துடக்கூடிய திறமை உள்ளவராக இருப்பாங்க. டக்குன்னு மற்றவங்களுக்கு சாபம் கொடுத்துருவாங்க இவங்க. சரி, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா குதர்க்கமாக பேசுவாங்க, யாருக்கும் புரியாத மாதிரி அப்படியே ஒரு சித்தர் டைப்பில் பேசுவாங்க, புதிர் போட்டு விடுகதை மாதிரி பேசுவாங்க. இவங்க சொல்கிறது ஆனால் நல்லா பழிக்கும் அந்த மாதிரின்னு வச்சுங்களேன்.